எனக்கு செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்டேஷனுக்காண்டி போனேன். ஃபஸ்ட் திங் வந்து நான் அதிகமாக ஜாஸ்தி வந்து வெயிட் போட்டுட்டேன் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம், அது ஒன்று. ஸோ இன்னொன்று என்னன்னா, ஒரு 4-5 டேஸாக வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஒழுங்காக தூக்கம் இல்லை. என் குட்டிவாண்டு வந்து 3 வயசு ஆனாலாச்சு. போன வாரம் தான் 3 வயசு ஆச்சு. ஆனாலும் ஆச்சு. அந்த 4 மணிக்கெல்லாம் இப்போலாம் எந்திரிச்சிடா. 4 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விளாடு உட்காராத, நின்றுக்கிட்டே விளாடு, ஓடிட்டே விளாடுவோம், மொட்டை மாடி போய் விளாட, கீழே போய் விளாட்லான்னு என்னை வந்து அப்படி ரொம்ப டயர்டாகி பிபி வந்து லோ ஆயிடுச்சு. ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, ஒழுங்காக தூங்குறது இல்லை, பாடி செம்ம டயர்டு. மேட்ரு என்னடானா, செஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். இசிஜிலாம் நார்மலாக தான் வந்திருந்தது. சரி, இதுக்கு மேலே நம்ம பாடி தாங்காதுடா அப்படின்னு சொல்லி இவளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு 4 ஸ்கூல் போனேன். அங்கே ஃபீஸ் பார்த்த உடனே எனக்கு நிஜமாவே நெஞ்சு வந்துருச்சு. என்னங்களா அது ஃபீஸு? என்ன சரி சிலபஸ் நாங்கள் வந்து சிலபஸ் வச்சுருக்கோம், 4 புக் வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்த்தோம். எல்லா ஸ்கூலுமே நல்லா நீட்டாக அழகாக ஒரு நானி எல்லாமே டீச்சர்ஸ்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதெல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. ஸ்கூல் ஃபீஸுக்கு சரி இந்த ஃபீஸுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக நாங்கள் ஆலிகேட்டர் சொல்லி தருவோம். அப்புறம் வந்து பி ஃபார் பாலுக்கு பதிலாக நாங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து சொல்லி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சரி அதெல்லாம் ஓகே ஓகே. ஆனால் வந்து 1 2 3 அனிமல்ஸு, பேர்ட்ஸு, கலர்ஸ்லாம் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்காண்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுப்போம். இதுக்கு தான் அவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கெலாம் வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. என் பாப்பா 3 இயர்ஸ் தான். பட் அவளுக்கு வந்து A to Z தெரியும். அதே மாதிரி இன்பிட்வீனில் என்ன கேட்டாலும் சொல்லிடுவா. அதே மாதிரி 1 to 20 வரைக்கும் அவளுக்கு தெரியும். ஷேப்ஸ் வந்து ட்ரப்பீசாய்டு, பென்டகன், ராம்பஸ் முதற்கொண்டு அவளுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து கலர்ஸ் எல்லாமே தெரியும். பிகாஸ் வந்து நான் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக வந்து பாப்பா பார்த்துட்டு இருந்ததுனால டிவி அவாய்ட் பண்ணணும்னு முக்கால்வாசி நானே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்னடானா ப்ளே குரூப்புக்கே 1 லேக்காம். 75,000 to 80,000. இதில் வந்து பஸ் ஃபீஸ் தனியாக. சீரியஸாக வந்து இங்கே மட்டும் தான் இந்த நிலமையா? இல்லை நீங்களாம் வந்துட்டு அப்பா அம்மாரெலாம் நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ளீஸ்? ஏன்னா முடியல. சரி 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவே இந்த ஃபீஸை கட்டிடுவான். நார்மல் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாலே எனக்குலாம் ரொம்ப தலை சுற்றுது. கடைசியாக வந்து அங்கே இங்கேன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ஸ்கூலை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்கலாம். விஜயதசமிக்கு தான் மேடம் ஜாயின் பண்ணோம். முடியல. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை டாடா.